ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் செல்வா அண்ட் செல்வா இன்சைட்ஸ். இது டே 57க்கான ரிவ்யூ ஃப்ரம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம அப்படியே ரிவ்யூக்கு போகிறதுக்குள்ள நம்ம படியை கூப்பிடலாம். ஹே படி, ஏன் ஹாஸ் படி ஆஸ் இதான் நினைக்கிறேன். ஹாய் மக்களே, எல்லோரும் ரெடி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீக்கெண்ட்லாம் எடிங் ஆச்சு. சில ஹேருக்கெலாம் லாங் வீக்கெண்ட் நினைக்கிறேன். நான் யூஎஸில் இருக்காங்களுக்கெலாம் லாங் வீக்கெண்ட் தானே? எஸ், ஆமாம். எல்லாருக்குமே ஹோப் இந்த லாங் வீக்கெண்ட் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மண்டே வந்துட்டு பரபரப்பாக ஒரு 4 நாள் லீவுக்கு அப்புறமா யூஎஸில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி வீக் டேஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் ப்ராஜெக்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு லாங் வீக்கெண்ட் இருந்திருக்கும். மழை முடிஞ்ச எல்லாரும் சேஃபாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டேக் கேர். மழை இன்னும் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி தெரில, எப்போ வேணாலும் பெய்யும். எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கோங்க, க்ராசரிஸ் அண்ட் எவ்ரி திங். மக்களே கொஞ்சம் சேஃபாக இருங்க. நாங்கள் இடம் ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராம்லாம் ரெண்டாவது தான், கரெக்டா? எஸ் படி. ஓகே, ஸோ இன்றைக்கி எபிசோடுக்கு போயிடலாமா? ஓகே ஹாஸ், போயிடலாம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு? என்ன ஐடியா? இந்த முத்துக்கோரன் தீஹக் அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த மஞ்சரியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் ஹாஸ். ஆமாம்ல, இன்ஃபேக்ட் மஞ்சரியை பற்றி ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தார் முத்து வந்துட்டு தீபக் கிட்ட. ஹாஸ் எஸ், ஒன்றும் இல்லை. என்னென்னா, அந்த மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்துட்டு தான் ஒரு ஆன்டகோனிஸ்ட்டாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அவருக்கு தெளிவாக தெரியல. ஏன்னா அவர் தமிழ் ஆர்வலர் அப்படின்றதுனால அவருக்கு அந்த இங்கிலீஷ் வார்த்தை வந்துட்டு தெரியல. ஸோ அதை பற்றி தீபக் கிட்ட சொல்லும்போது தீபக்குமே கொஞ்சம் புரியாமல் கன்ஃபியூஸாக இருந்தார். அந்த ஒரு ஸ்டேஜில் அவர் ஓகே இதுவா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சதுக்கப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வில்லி மாதிரி நான் இருக்கேன் அப்படின்றத அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு முத்து சொல்லும் பட்சத்தில் தீபக் அவர்கள் வந்து சொல்கிறாரு, இதை அவங்க பெருமையாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. சரி, இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இதுதான் புரியல முத்துக்குமரன் கேமை பொறுத்த மாட்டிலும். அதானே, முத்துக்குமரன் பற்றி தப்பாக பேசலாம் அவங்களுக்கு தூக்கம் வராதே. தப்பாக பேசுறது அப்படின்றது கிடையாது. சில பிளேயர்கிட்ட சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்ப்போம்ல. பட் இது பண்ணதுனால அவர் தப்புன்றது சொல்ல. பட் மஞ்சரிக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் ஒருத்தர் தான் அதிகப்படியாக சப்போர்ட்டிவாக இருக்காருன்ற அந்த ஒரு ஃபேக்டரில் தன் தீபக்கும் இவருக்கும் அதிகப்படியாக ரொம்ப க்ளோஸ்லாம் இத்தனை நாள் இருந்து பழக்கம் இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா தீபக் கிட்ட மஞ்சரி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்காம இவர் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லும் போது அது சம்ஹவ் லைக் ஓகே, இவர் என்ன பண்ணுறாருன்றது புரியாமையே இருக்குது. அதான் முத்துக்குமரன் ஆல்ரெடி மஞ்சரி அவங்களோட ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயோ சொல்லிட்டாரே, அதை நீங்கள் மறந்துட்டீங்களா? அது தீபக் கிட்ட தானே சொன்னார். எஸ், இதுதான் எனக்கு இங்கே தான் ஒரு டவுட்டு. தீபக் கிட்ட ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை வந்துட்டு இன்னும் ஆணித்தனமாக ப்ரூவ் பண்ணுறதுக்காக தீபக் கிட்ட பேசுகிறாரா, இல்லை உண்மையிலேயே வந்துட்டு தீபக்கும் அவர்கிட்டையும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகிடுச்சா லாஸ்ட் வீக்லன்றதுன்றதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. பட் ஸ்டில் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால அவர் ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்ல முடியாது. இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயந்தான். பட் இதை கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு வால் கிளாக்காகவும் இருக்கிறாரு அப்படின்றத மட்டும்தான் நான் இங்கே கன்வே பண்ணணும்னு விரும்புகிறேன். ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு கேங்லாம் வந்துட்டு நைட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி அந்த 8 பேர் கொண்ட குழுவில் அந்த 4 பேர் விஷால், தர்ஷிகா, அன்ஷிதா அண்டு ஆனந்தி இவங்கெல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்களா, இந்த சௌந்தர்யாவோட கேம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், ஜாக் கூட இருக்கிறதுனால அப்படி போகுதா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிலன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை பற்றிலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா கிட்டேருந்து கொஞ்சம் அவையில் இருந்தால் அவளோட கேம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ற ஃபேக்டர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டமாலில் தீபக் வராரு. தீபக் வந்துட்டு அவர் சூப்பராக சொன்னார், டேய் போய் தூங்குங்கடா. திருட்ட பசங்களாம் ஸ்டோர் ரூமில் எதையாவது காணா வச்சு உங்களை குங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார் ஹாஸ். எஸ், இன்ஃபேக்ட் தீபக் வந்துட்டு அப்படி தான் சொல்லியிருந்தார். இந்த லைக் இவங்களை பார்க்கும்போது நைட்டு வந்துட்டு இவங்கெல்லாம் மூச்சிக்கிட்டு இருந்தாங்கனாலே ஐயோ கிராசரியில் ஏதாவது திருட்டு களவாண்டி பசங்க ஏதாவது களவாண்ட போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லேயே தான் அவர் பேசினார். இன்ஃபேக்ட் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த திருட்டு கும்பலை பற்றி கொஞ்சம் அட்வான்ஸாக அட்ரஸ் பண்ணிட்டு அது ஆக்சுவலி நல்லா இருக்குது, அது யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாலும் சொன்னார். இவங்க டெய்லி இதை ஒரு பிளானாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்களோ என்னமோ தெரியல. விஜய் அப்படியா சொன்னார்? இல்லை நீங்கள் எதாவது தப்பாக சொல்கிறீங்களா?
ஏய் நேற்று எபிசோடை மறுபடியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஜய் வந்துட்டு அது ஆக்சுவலி நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசிட்டாரு. பட் இட்ஸ் நாட் லைக் அது சிரிச்சுட்டே சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அதை பண்ணலான்ற அவசியம் கிடையாது. பட் இவங்க எப்படியும் திருந்த மாதிரி தெரில. இந்த பிட்வீன் டைம் இந்த டீமுக்குள்ளே இன்வால்வே ஆகாத சௌந்தர்யா வரும்போது டேய் அட பாவீங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கேட்கும் போது சௌந்தர்யா கிட்டோம் பேசாமல் நீ வந்துட்டு இந்த வாரம் ஸ்டோர் இன்சார்ஜ் ஆகிடு, உங்ககிட்ட வந்து களவான்றதுக்கு இப்போ களவு போகிறதுக்கு இல்லாமல் பார்த்துக்கணுன்னா நான் கண்டிப்பாக ஸ்டோர் இன்சார்ஜ் ஆகணும் போல இருக்கே அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் சௌந்தர்யா பேசுகிறாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க கூட சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரியும் சம்டைம்ஸ் தோணுது. பட் தெரியல சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர். கடைசியாக திடீர்னு விஷாலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே கேட்டில் சக்கரை போட்டு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருந்தால் கூடுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்குறாங்க. இதெல்லாம் இது என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஒரு கொஞ்சம் நேத்திக்கெலாம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸ்பூனில். அந்த சீனை நம்ம பார்க்க முடியுது ஆஃப்டர் வீக்கெண்ட் எபிசோட். அதுக்கப்புறம் இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கும் எடுத்து கொடுக்குறேன்றாரு. நல்ல மனசில் பண்ணுறாரா இல்லை வந்துட்டு டபுள் ட்ராக் ஓட்டாரா இது ஒன்றும் புரியல விஷாலை பொறுத்த வரைக்கும். அந்த மனுஷனை பற்றி எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் ஹாஸ் இருக்குது. என்ன ஒன்று பண்ணுறாரு. ஹாஸ் ஓகே பார்க்கணும். எஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் சௌந்தர்யா வந்துட்டு ஜெஃப்ரி கிட்ட கேப்டன்சி டாஸ்க் மட்டும் விட்டு கொடுத்துறாத, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் வேறு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேப்டன்சி டாஸ்க் ஆக்சுவலாக ஒரு மாதிரி சூப்பரான ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு. லைக் ஈக்குவல் ரேஷியோ, அது சாச்சனா ஆகட்டும் ஜெஃப்ரி ஆகட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 20-60 ஏதோ ஒரு நம்பர் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 60ன்னு நினைக்கிறேன். பட் நிறைய நம்பர்ஸ் ஆஃப் நம்பர் பிளேட்டு அது பிபின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். மேபி இந்த பிக் பாஸ்க்காகவே வந்துட்டு பிரத்யேகமாக பண்ணப்பட்ட நம்பர் பிளேட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு கீழே போட்டுட்டு பிளாஸ்மா டிவியில் காமிக்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணோன்ட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 ஜெஃப்ரி எடுத்தார். அதுக்கப்புறமா கண்டினியூஸாக சாச்சனா எடுத்தாங்க. மறுபடியும் ஜெஃப்ரி எடுத்தார். அதுக்கப்புறம் 4 and 5 வந்துட்டு சாச்சனா போயிட்டு ஒரு மாதிரி ஈக்குவலண்ட்டாக ஜெஃப்ரி ஒரு மாதிரி விட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து. எனக்கு இங்கே ஒரு விஷயம் வந்துட்டு ஜெஃப்ரியை பற்றி ஒரு விஷயம் புரிஞ்சுருந்தது. என்ன அப்படி என்ன புரிஞ்சுது சொல்லுங்க ஆகும். எஸ் சொல்கிறேன். இல்லை எனக்கு என்னென்னா ஜெஃப்ரி வந்துட்டு ஜாக்லின் கிட்ட விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டு கொடுப்பாங்கன்ற ஃபேக்டர் வந்து ஜாக்லின் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் தென் சௌந்தர்யா வந்துட்டு விட்டு கொடுத்துறாதான்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேரையும் வந்துட்டு ஒரு மாதிரி டவுட் ஃபேக்டர் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக அப்படி பண்ணாரோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. விச் மீன்ஸ் ஒரு மாதிரி வீம்புக்குனாலும் அது சாச்சனாக்கு விட்டு கொடுக்குற மாதிரியே போகிறாரு. தட் இஸ் ஃபார் த ஐஸ் ஆஃப் ஜாக்லின். ஆனால் அதுக்கப்புறமா சௌந்தர்யா சொன்ன அந்த பாயிண்ட்டும் வருது. லாஸ்ட் மொமெண்ட்டில் இந்த லாஸ்ட்டாக இருந்த அந்த நம்பர் பிளேட்டை வந்துட்டு சாச்சனா பார்த்துட்டு எடுக்க போகும்போது டமாலில் கிராப் பண்ணி எடுத்துன்னு போய் வச்சுடுவார். அந்த வகையில் தான் அவரோட கேப்டன்சி டாஸ்க்கே வந்துட்டு அவர் வின் பண்ணியிருந்தார். விச் வாஸ் ரியலி குட். ஒரு மாதிரி அந்த பையன் வர்றது ஒரு நல்லது தான். சாச்சனா வந்திருந்தாங்கன்னா இந்த கேம் எப்படி இருந்திருக்கோன்றதை பார்த்துருந்துருக்கலாம். பட் ஜெஃப்ரி இருக்கிறதும் சமவ் இட்ஸ் குட். அவரோட கேப்டன்சியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் என்னென்னா இந்த டாஸ்க் நடக்கும் போது சௌந்தர்யா வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆளே விளையாடுற மாதிரி அவ்வளோ ஹைப் அடப்பாகி விட்டா ஏறா அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஒரு விஷயம் க்யூட்டாக இருந்ததில்ல சௌந்தர்யா பார்க்க. இந்த கேமை நம்ம பார்த்தா இவன் சௌந்தர்யாவை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபிலோ. எனக்கு ஏங்க இதெல்லாம் வந்துட்டு இவரோட வாய்ஸு டப்புன்னு நான் சௌந்தர்யா ஃபேனெல்லாம் நினச்சிக்காதீங்க. நான் ஜென்ரலாக தான் இதை ரிவ்யூ பண்ணுறேன். எஸ் ஓகே கமிங் பேக் டு த பாயிண்ட். இங்கே வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு ஓவர் எக்ஸ்பிரசிவாக இருக்காங்க. ஜாக்லினும் ஒரு எக்ஸைட்டடாக பார்க்குறாங்க. அண்ட் மெஜாரிட்டி பீப்புள் ஜெஃப்ரி வின் பண்ணணுன்றதுக்காக அந்த வீட்டில் அதிகப்படியாக எல்லாருமே எதிர்பார்க்குறாங்கன்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சுது. லைக் இந்த கோவா கேங் ஆகட்டும் இல்லை வந்துட்டு அன்ஷிதா, சத்யா, ரஞ்சித், அருண், விஷால்னு எல்லாருமே வந்துட்டு தேவர் கிளாப்பிங். மெஜாரிட்டி லைக் சாச்சனாக்காக குரல் கொடுத்தவங்க ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் பட் ஜெஃப்ரிக்காக குரல் கொடுத்தவங்களாம் அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது அதிகப்படியாக இருந்தது. ஸோ ஃபைனலி வந்துட்டு ஜெஃப்ரி சூப்பராக வின் பண்ணிட்டாரு. அண்ட் அவரோட கேப்டன்சியில் வந்துட்டு அவரோட டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. அவரோட டீம் பிரித்த அந்த விஷயத்தில் என்ன அடி சூப்பரான ஒரு விஷயம் சொல்லுங்கள். என்னவா இருக்கும்? உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? என்ன இருக்கா? எனக்கு கரைஞ்சிருச்சு எனக்கு கரைஞ்சிருச்சு. அக்களே உங்களுக்கு யாருக்காவது கரைஞ்சதா? மக்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு தெரில. இப்போதைக்கு நாம் 2 பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லு என்னன்ட்டு. இல்லை
இந்த இஷாலயம் தர்ஷிகாயும் ஒரே டீமில் கூட வேறு டீமில் போட்ட அந்த சாமர்த்தி எத்தனை ஆகாத்த. எஸ் டெஃபினெட்லி எனக்கும் அது ஒரு மாதிரி பிடிச்சிருந்த ஒரு விஷயந்தான். விஷாலையும் தர்ஷிகாவையும் ஒன்றா வந்துட்டு கிச்சன் டீமில் போனாமல் 2 பேரையும் வெவ்வேறு சரி ஆனால் அசோசியேட்டட் டீமில் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரே டீமில் வந்துட்டு ஆக்சுவலி போடலை. பார்த்தீங்கன்னா அவரோட குக்கிங் டீமில் வந்துட்டு முத்து, விஷால், அன்ஷிதா, ரயான் அண்ட் பவித்ரா இருப்பாங்க. அதுக்கப்புறமா வெசல் அதில் வந்துட்டு முத்து தான் லீடர். அவர் தான் வந்துட்டு வாட்ஸ்அப் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முத்துக்குமரன் கூட பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பாயா போடுறேன்னு சொல்லிட்டு என்னைய வாஷிங் பாயா போட்ட போல இருக்கே, வாஷ் பேஷன் பாயா போட்ட போல இருக்குன்ற மாதிரி ஒரு நகைச்சுவை ஆக்சுவலி நல்லா இருந்தது. யதார்த்தமான இந்த காமெடிலாம் முத்துக்குமரன் கிட்ட ஐ ரியலி அப்ரிஷியேட், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெசல் வாஷிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரஞ்சித், சத்யா, சௌந்தர்யா, ஜாக்லின், தர்ஷிகா, அப்புறம் அருண். இதில் வந்து தர்ஷிகா தான் வந்துட்டு அந்த என்டையர் கிச்சன் அண்ட் வெசல் வாஷிங் டீமுக்கு ஒரு லீடாக இருப்பாங்க. அதை தாண்டி சத்யா வந்துட்டு ஸ்டோர் ரூம் இன்சார்ஜாகவும் சேர்த்து இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் ஹவுஸ் கிளீனிங் டீமில் பார்த்தீங்கன்னா சாச்சனா, ராணவ், மஞ்சரி, ஆனந்தி அண்ட் தீபக். தீபக் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக டாய்லெட்டுமே சேர்த்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. போன வாரத்தோட கேப்டனை இந்த வாரம் கக்கஸ்கலம் விட்டா வருங்க வாசந்த ஜெஃப்ரி. இல்லை அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சு தானே ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு அவரோட விஷயத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பாக தெரியல. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஓகே. எஸ், ஸோ ஒட்டுமொத்தமாக வந்துட்டு முன்னுரை முத்துக்குமரன் இவர் தான் ஒட்டுமொத்தமாக இதை பார்த்துப்பாருன்ற அந்த ஒரு வார்த்தைலாம் ஜெஃப்ரி சொல்லும் போது கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு ஒன்லைனர் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் ஜெஃப்ரி அவரோட கேப்டன்சியில் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாரு. உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா எல்லா கேப்டனுக்குமே ஒரு தடைக்கல் வரும் இல்லையா, இந்த வாட்டி ஜெஃப்ரியோட ஃபோட்டோவை போட்டு ஒரு தடைக்கல்லாக வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோ பசில்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி 3 பீஸாக சேர்ந்தது தான் அது ஜெஃப்ரியோட ஃபோட்டோ. ஸோ யாருக்கு ஜெஃப்ரியோட கேப்டன்சி பிடிக்கலனாலும் அந்த 3 பசில் ஏதாவது ஒரு பசில் ஒவ்வொரு பசிலாக எடுக்கும் பட்சத்தில் அவரோட கேப்டன்சி பறிப்போகும் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் தான். ஓகே, ஆனால் இந்த ஹசன் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கலாம் ஹாஸ். எஸ், இது ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இதுதான் எதிர்பார்த்துருந்தேன். படி என்ன மேட்டர்னா, சொல்லுங்க ஹாஸ், என்ன மேட்ருன்னா ஒவ்வொரு கேப்டன்சிக்கும் ஒரு தடைக்கல் இருக்கணும். அந்த தடைக்கல் வந்துட்டு வேறு வேறு ஃபேக்டரில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது விச் இஸ் ரியலி குட். எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இல்லைஹா, ஜெஃப்ரியோட கேப்டன்சிக்கு 3 தடைக்கல் வச்சுருக்காங்க, மற்றவங்களுக்கெல்லாம் 5, தீஹாக்கு ஒரு மாதிரி 5 ரோசம் 6 ரோசம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது தகாலியா? இல்லை, அது என்ன ஃபேக்டரில் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. பட் என்ன மேட்டர்னா இதுக்கு வந்துட்டு 3 ஃபேக்டர் ஆஃப் தடைக்கல் இருக்குது, ரைட். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க. ஏன்னா மஞ்சரிக்கு 3 பேட்ச் தான் இருந்துச்சு. அது என்ன அருணுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரிப்பன் இருந்தது. அந்த தீபக்கு ஒரு 5 ரோஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி திங்ஸ் ஆர் சேஞ்சிங். 5R3 அந்த ஒரு ஃபேக்டரில் அக்கார்டிங் டு ப்ரீவியஸ் வீக்கோட கேம் பேட்டர்ன் படி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஹாஸ். ஸோ அந்த வகையில் வந்துட்டு லைக் அந்த தடைக்கல் எடுக்கணுன்றது இஸ் வெரி கிளியர். இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள், ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்லைங்க, இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே ப்ரோக்ராமையும் பார்த்து ஒரு ரிவ்யூ பண்ணும்போது கொஞ்சம் அப்படி தான் கம்முன்னு இருக்கிறானா பாருங்கள். ஓகே, ஜெஃப்ரி என்ன சொல்கிறாருன்னா வெரி சிம்பிள். நீங்கள் எல்லாரும் உங்களை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டாலே இந்த விஷயம் வந்துட்டு பறி போகிறதுக்கான அவசியமே இருக்காது. நீங்கள் வேற நான் வேறன்றது கிடையாது. நானும் லீடர்லாம் சும்மா பேருக்கு தான், பட் நாங்களும் அவங்களோட சேர்ந்து தான் இருப்போம் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் வந்துட்டு சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் கேப்டனா வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்றவங்க யாராவது வந்துட்டு சூஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மனதாக பார்த்தீங்கன்னா சாச்சனாவை சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஆஸ் அன் அசிஸ்டன்ட் கேப்டன். சாச்சனாவா? என்ன சாச்சனாக்கு என்ன அவ்வளோ? ஐயா ஹாஸ், அந்த அங்காவே கேப்டன் மாதிரி ஜெஃப்ரியோட கேப்டன்சியில் ஏதாவது பிரச்சனை பண்ணுற வராங்களான்னு ஹையாவாக இருக்கு ஹாஸ். ஓகே, எனக்கும் இருக்கத்தான் செய்யுது, பட் பார்ப்போம். அந்த வகையில் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு உங்களோட பற்றி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு. அண்ட் முத்துக்குமரன் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு. அந்த முத்துக்குமரனோட ரெக்வஸ்ட் வந்துட்டு அவர் ப்ளேஸ் பண்ண விதம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. என்ன அப்படி என்ன அது ரெக்வஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணார்? இல்லை, என்ன சொன்னார்னா அவர் வந்துட்டு
முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குக்கிங் டீமில் இருக்கார் இல்லையா. ஸோ குக்கிங் டீமில் இருக்கும் பட்சத்தில் அந்த குக்கிங் ஏரியாவோட மேற்பார்வையாளராக வந்துட்டு முத்துக்குமரன் தான் இருக்க போகிறாரு. ஸோ உங்களோட வெசல்ஸோ இல்லை வந்துட்டு சாப்பிட்ட பவுல்ஸு பிளேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கா, அது ஒரு வேளை வந்துட்டு அதை கொஞ்சம் நீங்களே வாஷ் பண்ணி வைங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா, போன வாரம் எல்லாருக்குமே எப்படி ஒரு சப்போர்ட் பண்ணிங்களோ த சேம் வேல வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்ட் முத்துக்குமரன் கிட்டேயும் ஒரு விஷயம் சொல்கிறாரு, லைக் நீங்களுமே வந்துட்டு ஏதாவது பிரச்சனைனாலும் என்கிட்ட கொண்டு வாங்க, பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் வைக்கிற விதத்தை கொஞ்சம் எந்த வார்த்தைகளில் எப்படி கண்ணியமாக வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதிகப்படியான ப்ராப்ளம்ஸை தவிர்க்க முடியுன்ற அந்த ஜெஃப்ரியோட லைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக பையன் கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கான் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா விட்டு கொடுக்கல, அந்த ஜாக்லினுக்கு அதில் என்ன தான் ஹாஸ் பிரச்சனை, அவன் விட்டு கொடுத்தா என்ன, விட்டு கொடுக்கலன்னா என்ன, ஆற்றி 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 அவனை ஏதோ ஆற்றி ஆற்றி மண்டை கழுவிட்டு இருக்காங்க. இல்லை ஆக்சுவலி மண்டை கழுவுறாங்களா அப்படின்றத ஒரு பக்கம் பார்க்குறத தாண்டி ஜெஃப்ரியே சொன்னதை விட்டு கொடுத்துடலாம், ஏன்னா நேவிகேஷன் ஃப்ரீ பாஸ் வேறு இருக்குது, இது எதுக்கு தேவையில்லாமன்ற அந்த ஒரு ஃபேக்ட்ரு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஏன்டா விட்டு கொடுத்தேன்னு சொல்லி கேட்டாங்க. அதை கேட்கும் போது ஆக்சுவலாக சௌந்தர்யா வேறு பக்கத்தில் இருந்தாங்க, இவங்க வேறு இருக்காங்க, நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லும் போது சௌந்தர்யா இல்லை நான் போயிட்டு மேக்கப் போட போகிறேன்னு சொல்லி குதிச்சுட்டு ஓடுவாங்க. எனக்கு இங்கே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, கோவா கேங்குக்குள்ளே ஒரு குட்டி விரிசல் ஜஸ்ட் பிகாஸ் இந்த சௌந்தர்யா அண்ட் ஜாக்லினுக்கு வந்துட்டு சொன்னால் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடணும், இப்படி சொல்லும் போது ஏதாவது ஒரு விஷயம் ஆகுமோ அப்படின்ற அந்த ஒரு தாட் ஃபேக்டரும் யோசிக்க வைக்குது. ஆல்ரெடி வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு ஒரு இன்செக்யூர்டு ஃபீலு, ஜாக்லின் மட்டும் என்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஜாக்லின் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னென்னா லைக் டேய் கம்முனே இருக்க மாட்டேன்ல, ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன்ல, சரி கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் க்ரியேட் ஆகும், இல்லை குட்டியோட ஒரு சலசலப்பு இருக்கும், பட் மேக்ஸிமம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் அவர் சொன்னார், இந்த பொண்ணு வேற கொஞ்சம் கூப்பிட்டு வச்சு கிறுக்கலாக்கி விட்டுடுச்சு சௌந்தர்யாவும், அவளுக்காகவா இல்லை அவளுக்காகன்னு இல்லை, நானும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் அவளுமே அந்த நம்பர் பிளேட்டை எடுக்கல அப்படின்ற விஷயம் சொன்னார். ஸோ எனக்கு ஜெஃப்ரியை வந்துட்டு ஒரு தப்பாகவும் பார்க்க முடியல, இந்த கேமை வந்துட்டு விட்டு கொடுக்குற மாதிரியே ஒரு தோரணையில் விளையாடுற மாதிரியும் இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப அவ்வளோ ஸ்லோவாக இருக்கக்கூடிய ஆள் கிடையாது, ஆனால் விட்டு கொடுத்ததுக்கு அப்புறமாவும் பசர் முடியறதுக்குள்ளே கேமையும் முடிச்சாகணுன்றதுக்காக இதுக்கு மேலே அந்த பொண்ணுக்கு தாட் ப்ராசஸ் இல்லைன்றதுனால ஹீ தாட் லைக் எடுத்துடலாம், ஸோ சாச்சனாக்கு விட்டு கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்படியே டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா கிட்ட ஒரு பக்கம் ஐயோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன் இது மிக்ஸ் பண்ணன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் மஞ்சரி கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் விட்டேன், இல்லை முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக தான் பண்ணேன், பட் சம்பவ் லைக் அண்ட் இன்னொரு விஷயம் கேட்குறாங்க, இந்த ஆனந்தி அவங்கெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் இருக்குல்ல, அது ஏன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபேக்டர் கேட்கும் பட்சத்தில் அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேஸ்ட்டாக போயிடும், கேப்டன்சியாக ஆயிட்டாரு விச் இஸ் குட் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு கன்ஃபியூஷன் ஃபேக்டர் எல்லாருக்குமே. பட் ஓகே தப்பு கிடையாது, அந்த பையன் விளையாடினா அந்த பையன் வின் பண்ணுறான், லைக் லெட் ஹிம் டூ த பெஸ்ட் அப்படின்றது தான் யோசிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷனில் எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. படி என்ன ஹாஸ் சொல்லுங்கள். இல்லை நாமினேஷனில் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு பார்த்தீங்களா, இந்த வாட்டி ஓப்பன் நாமினேஷன், ஓப்பன் நாமினேஷனுக்கு இல்லை, இன்னொரு விஷயம், இந்த கேமை நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணணும், இல்லை சாரி இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சேஃப் வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் இந்த நாமினேஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஒரு விஷயம். அது எப்பயே சொல்கிறது தான், ஆனால் இந்த அறிவுக்கட்ட ஜனங்க அந்த மாதிரியா பண்ண போதுங்க. பட் ஆக்சுவலி இந்த வாட்டி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட் இடத்துலையே அருணை கூப்பிட்டாங்க. அருண் பார்த்தீங்கன்னா போன வாரம் இருக்க இஷ்யூவில் மஞ்சரியை வந்துட்டு நாமினேட் பண்ணுறாரு, நிறைய ஒருத்தவங்க மேலே இருக்க தவறுகளை போக் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆக்குறீங்கன்னு சொல்லிட்டு அருண் வந்துட்டு மஞ்சரியும் அதுக்கப்புறமா முத்துவை வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் வச்சு நாமினேட் பண்ணியிருந்தார். என்ன மேட்ருன்னா, இந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேரை மேனிப்புலேட் பண்ணுறீங்க, ஸோ மற்றவங்களோட கருத்துக்களில் உங்களோட மூளையை நான் பார்க்க முடியுதுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்டெல்லாம் வச்சு முத்துவை நாமினேட் பண்ணியிருந்தார். அவ்வளோ தெளிவாக பேசுகிறான் அந்த பையன். இல்லை ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸில் அவரோட தெளிவெல்லாம் இருக்குதான், பட் தெரில ஒரு ப்ராப்பரான பாயிண்ட்னாலும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவருக்கு இருந்த அந்த ஒரு எப்பயுமே முத்துனா அவருக்கு பிடிக்காம இருக்குது. ஏன்னா போன வாரம் வேறு அவங்க ப்ரீவியஸ் சீசன் வின்னரை பற்றி பேசினார்ல,
அதுக்காக வந்து அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கூட நாமினேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் மஞ்சரி கூட போன வாரம் ஒரு குட்டி ஃபைட்டு அது ரிலேட்டடாக வந்துட்டு அவங்கள பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா அன்ஷிதா பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சரியை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. உங்ககிட்ட பாசிட்டிவாக இருக்குது, எல்லாருக்கிட்டே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், உங்ககிட்ட நிறைய நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மஞ்சரியையும் அண்ட் தென் அந்த ரயானை கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு ஜாக்கோட கண்ட்ரோல்லே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அன்ஷிதா. எனக்கு ஏன்னா அன்ஷிதாவுக்கு அந்த கோவா கேங்கை உடைக்கணுன்ற ஒரு ஆசையில் பயங்கரமாக இருக்காங்க போல இருக்குது. ஏன் ஹாஸ் அப்படி அவங்க வாட்டில் ஜாலியாக என்டர்டெய்னிங்காக தானே இருக்காங்க. எஸ், என்டர்டெய்னிங்காக தான் இருக்காங்க, இருந்தாலும் பாதி பேருக்கு புரிக்க மாட்டேங்குது. அண்ட் தென் முத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல் முறையாக பவி மற்றும் ரயான் அவர்களை வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க. 2 பேருமே ஒளிஞ்சிட்டே இருக்காங்க, ஒரு ஓப்பன் அப் ஆகலை அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் அவரோட நாமினேஷன் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஆனந்தியும் பவித்ராவையும் நாமினேட் பண்ணுறாங்க. ஆனந்தி வந்துட்டு ஓவராக பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, பவித்ரா வந்துட்டு சட்டிலான ஒரு ஆட்டிடியூடில் இருக்காங்க. அது சம்டைம்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும் போது அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அதிகப்படியாக புலம்புறீங்களே தவிர்த்து அதை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சௌந்தர்யாவோட நாமினேஷன் கூட ரொம்ப கரெக்டான ஒரு நாமினேஷனாக தான் இருக்குல்ல. எஸ், டெஃபினட்டாக. அண்ட் தென் தீபக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சரியை அண்ட் தென் சாட்சனா வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க. மஞ்சரியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லை, அண்ட் தென் அன்னெசரியாக ஒரு அன்எத்திக்கலான ஒரு சண்டையை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அண்ட் தென் சாட்சனாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிண்ட்ரன்ஸாக இருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் க்ரியேட்டராக இருக்காங்க சம்டைம்ஸ், அண்ட் ஒன்றும் குழந்தைத்தனமாக இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் ஹி வாஸ் டெல்லிங். இந்த தீஹாக் மட்டும் டிக்ஷனரியிலேருந்து புது புது வார்த்தையாக பேசி எவ்வளோ புது வார்த்தை வாசி இந்த சீசனில் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. எஸ், அவருக்கு தெரிஞ்சிருக்க எல்லா இங்கிலீஷ் வார்த்தையும் இந்த பர்டிகுலர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறாரு. நானுமே நிறைய புது புது இங்கிலீஷ் வார்த்தையை கற்றுக்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் தீபக். கேமில் அந்த முனைப்பை காமிங்க, இந்த கற்றுக் கொடுக்குறதுலன்றதை தாண்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா அகேன் மஞ்சரியையும் ஆனந்தியும் நாமினேட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த போன வாரத்தை பார்க்கும்போது நீங்கள் பண்ண பிரச்சனைலாம் கொஞ்சம் தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்துட்டு மஞ்சரி அவர்களை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தியை வந்துட்டு லாஸ்ட் வீக்லாம் பார்க்கும்போது இந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண விஷயத்தில் அந்த பவித்ராக்கு நீங்கள் சொன்னது அந்த விஷயத்தில் ஒரு ப்ராப்ளம் கிரியேட்டராக இருந்ததுலாம் நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியை நாமினேட் பண்ணார். அதுக்கப்புறமா சத்யா வந்ததுக்கப்புறமா ரஞ்சித் அவர்களை செல்லம் நீங்கள் கொஞ்சம் ஸ்னெயில் மாதிரி இருக்கீங்க, நத்த மாதிரி, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே ஓடுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் வெளில வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்துட்டு ரஞ்சித்தை நாமினேட் பண்ணுறாரு. நீங்கள் சத்யா ஹத்தி ஒன்று நோட் பண்ணீங்களா? என்ன நோட் பண்ணோம்? இல்லை, நேற்றுக்கு இது வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சொன்னாங்கள்ல, நீங்கள் மனசில் நினைக்கிற பேரெல்லாம் சொல்லுங்கன்ட்டு. ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறதுனாலேயே புதுசாக ஏதாவது ஹேர் சொல்லி அவர் நாமினேட் பண்ணுறாரு ஹாஸ். ஓகே, சரி, அட்லீஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை டச் பண்ணணும். ரஞ்சித்தை டச் பண்ணுறதுல ஒரு யூஸுமே கிடையாது. அண்ட் தென் மஞ்சரியை சொன்னார் இவங்க ஒரு ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு சொல்லி, அது ஏதாவது ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் சொன்னார். எல்லாருக்குமே ஒரு சேஃபான ஒரு நாமினேஷனாக தான் இருந்துச்சு சத்யா அது பொறுத்த வரைக்கும். இமீடியட்டாக மஞ்சரி கிட்ட சொல்லிட்டு அவர் நவரலான்னும் போது மஞ்சரி சத்யா உங்களை தான் நாமினேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு சும்மா ஃபன்னுன்னு நினச்சிட்டு ஏதோ ஒன்று ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு புரியல அப்படின்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட ஆக்சுவலி வெக்கவே இல்லாமல் சிரிச்சுட்டு அதுதான் என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு போனதெல்லாம் ஒக்கையாக இருந்தது வாஸ். எஸ், அதுதான். அதுக்கப்புறமா மஞ்சரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யாவை நீங்கள் ரியாக்ஷன்ஸ் வச்சு க்யூட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிடுறீங்க. ஒருத்தவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க உங்ககிட்ட ஏதாவது ரியாக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த ரியாக்ஷனே திரும்ப கொடுக்குறீங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிடுதுன்ற அந்த ஒரு போர்வையிலே நீங்கள் இது பண்ணுறதுனால நீங்கள் அதிகப்படியாக விளையாடுறதே இல்லையோன்றதுனால உங்களை வந்துட்டு நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லும்போது சௌந்தர்யா அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்டு ஓ அப்படியா ரைட்டு அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் சிரிச்சுக்கிட்டே எங்கே என்ன பேசினாலும் அவங்க ரியாக்ஷனை வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியல சத்தியமாக. ஒரு என்னடா ஒரு பிளேயர் இவங்க, எந்த சீசன்லேயும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி பிளேயரை பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் எப்பவும் போல் வந்துட்டு ஜாக்லினை நாமினேட் பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தா அதிகப்படியாக இந்த வாட்டி வந்துட்டு முதல் முறையாக முத்து மற்றும் ஆனந்தியை வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க. முத்துவோட கிராஃப் வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. அந்த கோட்டை எடுத்ததுக்கப்புறமா அவரால் இண்டிவிஜுவலாக விளையாட முடியலையோ அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் ஆனந்தியும் வந்துட்டு கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ்னு இருக்கும்போது
ரொம்ப சூப்பராக அவங்களோட பாயிண்ட்ஸை முன் வச்சாங்க. இப்போ கோட்டை எடுத்ததுக்கப்புறமா அவங்களும் விளையாடலையோ அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டராக வந்துட்டு விஷால் வந்து நாமினேட் பண்ணுறாரு முத்துவையும் ஆனந்தியும். ஹாஸ் எஸ் சொல்லுப்பா. ஆக்சுவலாக அது கரெக்டு தானே ஹாஸ். ஆனந்தி ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனைனா எல்லாம் ஆகிடுவாங்க. ஓகே, மொத்தம் குரோஹுக்குள்ள டோஹுன்ற மாதிரி இண்டிவிஜுவல் கேம் ஆடிக்கிட்டு இருந்தார். இங்கே என்னடானா அவர் எங்கன்னே தெரியாமல் இருக்கார். கரெக்டு தானே? எஸ், விஷாலோட அப்சர்வேஷன் கொஞ்சம் கரெக்டு தான். பட் விஷால்லாம் சொல்கிற அளவுக்கு முத்துவோட கேம் வந்துட்டு கிராஃப் டவுனாக இருக்கேன்ற அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு ஹெவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்துட்டு அகைன் ரஞ்சித் அவர்களை நாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஜாக்லின், உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியல, தெரிஞ்ச மாதிரியே நீங்கள் நடிக்கிறீங்கன்ற பேரில் ஜாக்லின் மேலே இருக்க ஒரு வன்மத்தை வந்துட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறமா ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு அவங்க வந்துட்டு ராணா உனக்கு வந்து எதுவுமே தெரியலன்ற, ஆனால் நீ பச்சையாக நடிக்கிறன்றது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா கிட்ட சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க. ஏன்னா போன வாரம் தர்ஷிகா நாமினேஷனில் இல்லை. இந்த வாட்டி வந்துட்டு அது ஜாக்லின் நாமினேட் பண்ணும்போது நீங்கள் நாமினேஷனில் இருக்கும் போது ஒரு மாதிரி விளாட்றீங்க, நாமினேஷனில் இல்லாத போது ஒரு மாதிரி விளாட்றீங்க, அது ஆக்சுவலி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் வந்து தர்ஷிகா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அந்த தர்ஷிகா அது ஜாக்லின் சொல்லும் போது ஒரு ஆட்டிடியூடோட எதிர்கொண்ட விதம், ஜாக்லின் திரும்பி போகும்போது ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக ஜாக்லினை வந்து அவங்கள வந்துட்டு நாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள பண்ணுறாங்க. இவ்வளோ நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ரிவ்யூனா அப்படி தானே, நோட் பண்ணி தானே ஆகணும். உங்களை என்னத்தை சொல்கிறதோ தெரில, ஒரு ஃப்ளோவில் போகும்போது ஏதாவது குறுக்கிட்டு சரியா கண்டினியூ. எஸ், ஸோ தர்ஷிகா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாக்லினை நீங்கள் வந்துட்டு முதல்ல ஒரு செல்ஃப் ஸ்டாண்டாக உங்களுக்காக நீங்கள் விளையாடிட்டு இருந்தீங்க. இப்போ என்னடானா வந்துட்டு உங்களுக்கான தனித்துவத்தோடு விளையாடாமல் நீங்கள் ஒரு குரூப்பை சார்ந்தோ இல்லை குரூப்புக்காகவோ விளையாடுறீங்க. அது எனக்கு அந்த ஒரு காரணத்துக்காக இது ஒரு கப்பு ஒருத்தருக்கு தான் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரை மைண்டில் வச்சுட்டு உங்களை இதுக்கு நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாக்லினா இமீடியட்டாக ஒரு குத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்களை வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க. லைக் டீமில் இருக்கும் போது இண்டிவிஜுவலாக இருந்தார், ஆனால் இண்டிவிஜுவலாக இருக்கும் போது அவர் வந்துட்டு டீமில் கூட இல்லாமல் ஏதாவது ஒரு டீமை தேடி இருக்காரோ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லி தர்ஷிகா வந்து முத்துவையும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு நாமினேஷன் ஃபேக்டர். அந்த பவித்ரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யா கிவிங் பேக் எல்லாருக்குமே வந்து டப்புன்னு கொடுத்துட்றீங்க, கோவத்தை வந்துட்டு அப்படியே ஃபன்னாக காமிச்சிடுறீங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் அவங்கள நாமினேட் பண்ணாங்க. அப்பயும் இஸ் இட் ஓகே அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவும் வந்துட்டு கேஷுவலாக எடுத்துகிட்டு போன மாதிரி ஒரு ஃபன், அங்கேயுமே ஒரு ரியாக்ஷன் கவுண்டர் கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் முத்து பவித்ரா சொன்னது. அண்ட் தென் ரயான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆனந்தி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி. எந்த காலத்தில் அவங்க ஸ்ட்ராங்கு இல்லை, ஆக்சுவலி ஃபஸ்ட் வீக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற அந்த ஒரு அந்தஸ்தை வந்துட்டு அவங்களே கொஞ்சம் இறக்கிட்டாங்க. அது ரயான் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ராணா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இந்த கேமுக்குள்ளே நீங்கள் இல்லை, நீங்கள் உங்களோட கேமை விளையாடாமல் மற்றவங்க சொல்கிறத கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டுலாம் வந்துட்டு விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபேக்டரியில் நாமினேட் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் ராணாவை பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ரயானை உடனே ஒரு தப்பையே வந்துட்டு மறுபடியும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்காக அவங்கள நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரு. அண்ட் தென் மஞ்சரியை சின்ன ப்ராப்ளமாக பெருசாக கேஸ் லைட் பண்ணுற ஆளே நீங்கள் தான் இந்த வீட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு மஞ்சரியை நாமினேட் பண்ணுறாங்க. போன வாரம் நடந்த பிரச்சனையில் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் மஞ்சரியை டார்கெட் பண்ணாரே இல்லை ஹாஸ்? எஸ், கண்டிப்பாக டார்கெட் தான் பண்ணுறாங்க. பட் பார்ப்போம், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கேம் பிளே விளையாடுனா அவங்களுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக அதிகப்படியாக இருக்கும். தென் சாட்சனா பார்த்தீங்கன்னா சத்யாவையும் தர்ஷிகாவையும், இங்கே சாட்சனா பயங்கரமான ஒரு கன்னிங். ஏன்னா லைவில் கொஞ்ச நேரம் கேட்கும் போது ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்க அவங்க, எதையாவது அண்ணலனா தான் அதிசயம். எஸ், என்னன்னா சத்யா நாமினேஷன்லேயே வராமல் ஒருத்தவங்க மட்டும் நாமினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. 2 ஓட்டு வந்தால் தான் நாமினேஷனில் இருக்கணுன்றதுக்காக உடனே சத்யாவோட பேரை வந்துட்டு லூப்பின் பண்ணி விட்டு போயிட்டாங்க. வித்தவுட் எனி தாட் ப்ராசஸ் டப்புன்னு அவரே நாமினேஷன் ஃபேக்டரில் கொண்டு வந்து அவரை வந்துட்டு இந்த நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. குட்டி ஃபுல்ல அந்த ஆளே யாரும் ஹத்தடிச்சா? ஆமாம் படி. எஸ், ஸோ அதுக்கப்புறம் தர்ஷிகா
ஹையாக எதிர்பார்க்குறேன், பட் ரொம்ப லோவாக இருக்குது அவங்களோட கேம் கிராஃப்ன்ற அந்த ஒரு ஃபேக்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே அந்த டைம்லலாம் விஷால் வந்துட்டு ஃபிங்கர் வந்து இதுவும் பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகாவுக்கு வர ஒரு இன்ட்லாம் கொடுக்குறாரு. ஐயோ ஏங்க இந்த கிரிஞ்சு கண்டென்ட்டில் அந்த கேமராமேன் வேறு அமைதியாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ கடைசியாக வந்துட்டு ஜெஃப்ரி வந்தார். என்ன கேப்டன்சியில் நம்ம விட்டு குத்துட்டால்னு பார்த்தா நம்ம எடுத்தாச்சு. சாட்சனா ஏன் நாமினேஷனில் வரல, தூக்கி போடுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஓட்டில் இருந்த சாட்சனாவை அவர் வந்துட்டு நாமினேஷனில் கூப்பிட்டு வந்தது இட்ஸ் ரியலி அ ஃபென்டாஸ்டிக் மூவ். அவங்க வந்துட்டு ரொம்ப சின்சியராக இல்லை, எந்த விஷயத்தையுமே வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கன்ற அந்த ஒரு ஃபேக்டரில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சாட்சனா பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக தானே ஹாஸ் பண்ணுறாங்க. என்ன ஆனால் நல்லது ஹாஸ், ஜெஃப்ரி அவங்கள நாமினேஷனில் கொண்டு வந்தது. எஸ், ஸோ ஜெஃப்ரி வந்துட்டு அவங்கள நாமினேஷனில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா ராணவ் அவர்கிட்ட வந்துட்டு புதுசாக எந்த கேமும் இல்லை, எடுத்துகிட்டு வந்த கேம் எல்லாத்தையுமே முடிஞ்சிச்சு போல இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் வந்துட்டு நாமினேஷன் பண்ணாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 பேர் இந்த வாரம் நாமினேஷனில் கும்பலாக வந்து ஊழ்ந்துக்கிறாங்க. யார் த ஒர்ஸ்ட்டு வெளில போவாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சாட்சனா வெளில போனாங்கன்னா இட் வுட் பி குட். படி நீ யாரை யோசிக்கிற? எனக்கும் சாட்சனா ஆனால் நல்லாயிருக்கும். அதை தாண்டி இந்த சத்யா இல்லை ரஞ்சித் யாராவது ஒருத்தவங்களை அனுப்பிச்சாக்கணும். ஓகே ஹாஸ். எஸ், ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் தான். அட்லீஸ்ட் சாட்சனா டூயிங் சம்திங், பட் மீதி 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ண உடனே பவித்ரா அவர்கள் முத்துக்கிட்ட போயிட்டு பேசிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி எதுக்காக இந்த நாமினேட் பண்ணீங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் வந்துட்டு கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட போயிட்டு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு இது என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போதில்லை. சௌந்தர்யா நாமினேஷன் பண்ணால் விட்டு போக வேண்டியதுதானே, இது வேறு விளக்க உரையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் சௌந்தர்யா கொஞ்சம் திமிர்த்தனமாக அப்படியே நடந்து போகிறதையும் பார்க்க முடிஞ்சுது. அசால்ட்டா திமிர்த்தனம்னு சொல்கிறத தாண்டி இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருப்பேன், போவியா போய் வேலையை பாருல அப்படின்ற மாதிரி அந்த ஃபேக்டரில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மஞ்சரி, சாட்சனா அண்டு முத்து இவங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லும் போது இந்த ஜெஃப்ரி வந்துட்டு நாமினேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் செம்ம ஷார்ப்பா அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில். ஆமாம், இவ வேற நம்பிக்கிட்டு இருந்தா நாமினேஷனில் வரமாட்டேன் அப்பா ஒருத்தர் தான் சொல்லிட்டு டமால்னு ஜெஃப்ரி சொன்னதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மஞ்சரி முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கோவா கேங்கை உடைக்கிறதுக்காக நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்துட்டு அவங்க எல்லாருமே அப்படியே அந்த ஒரு சோஃபா ஏரியா இருக்குல்ல அந்த ஏரியாவில் உட்காந்துட்டு தே ஆர் டெல்லிங். அண்ட் தென் தர்ஷிகா வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க டு பவித்ரா. என்னை வந்து ஜாக்லின் எப்படி இந்த மாதிரி வந்துட்டு நாமினேட் பண்ணுறான்னு தெரியல, அவள் பண்ணுறதெல்லாம் கரெக்டான்ற மாதிரி அந்த ஒரு ஃபேக்டரில் ஷி வாஸ் டெல்லிங். ஓவராலாக வந்துட்டு அதுக்கப்புறம் அன்ஷிதாவும் ஆனந்தியும் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அலாங் வித் பவி, இந்த ஊர்கிழவி மாதிரி. தர்ஷிகாவை சொன்னால் மட்டும் கோவம் வந்துடுது, ஏன்னு தெரில, நீ சொன்னதெல்லாம் தப்பு இல்லை கரெக்டு தான் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வருது. டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஃப்ளோர் அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த டாஸ்க்கு. கிராசரி டாஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டான்ஸ் ஃப்ளோர் வரையாச்சு. இட்ஸ் நைஸ். எஸ், கண்டிப்பாக அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ காதில் வந்துட்டு சாங்கை கேட்டு அந்த சாங்கை வந்துட்டு ஆக்ட் பண்ணி காமிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒரு மாதிரி நல்லா பண்ணாங்க. எனக்கு என்னென்னா முத்துவோட சாங்கை ரயான் எப்படி கண்டுபிடிச்சாரு, ஏன்னா முத்துவுக்கே அந்த சாங்கை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்றது தெரில, பட் ரயான் சூப்பராக கண்டுபிடிச்சாரு. அது ஒரு ஹைலைட்டான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அப்புறம் ஜாக்லின் இந்த வலிமாமை வலி ரொம்ப ஈஸியான சாங்கு, அது யாரெல்லாம் டப்புன்னு பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். அண்ட் தென் சௌந்தர்யாவுக்கு அந்த பாட்டை கரெக்டாக ஆக்ட் பண்ண தெரிஞ்சுதான் தெரில, பட் அதையும் பவித்ரா கண்டுபிடிச்சி அதை சொல்ல வச்சாங்க. அண்ட் ஸ்பாட்லைட்டே என்ன அப்படின்னா ஹயோடா சாங்குக்கு பாட்டு தெரியுது தீபக்கு, ஆனால் அந்த ஸ்டெப்பு கரெக்டாக ஒரு ஐகானிக் ஸ்டெப்பு போட தெரியாதனால அவரோட பாட்டை கண்டுபிடிக்க முடியல. அண்ட் தென் ரஞ்சித் அவர்கள் இரும்பிலே ஒரு இதயம் சாங்கு, ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் சாங்கு, ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் மூவி, அந்த படத்தில் இருக்க ஒரு பாட்டு அப்படின்ற பட்சத்தில் அந்த பாட்டை எப்படி அவருக்கு இனாக்ட் பண்ண தெரிலன்றதுனால எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம்தான். அவர் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த ரோபோட்டுக்கு இது பண்ணுற மாதிரி அந்த என்ன ஆக்ட் பண்ணி காமிக்காமல் அவர் வைப் பண்ணுற மாதிரியான ஒரு மூமெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அவரை மட்டும் சாதாரணமாக நினைக்கவே முடியல ஹாஸ், சில நேரத்தில் ஏமாத்துறாரு ஹாஸ் நல்லா. எஸ், நல்லா ஏமாத்துறாரு. பட் இந்த வாட்டி தெரில அவருக்கு அந்த உண்மையிலேயே அந்த பாட்டு தெரியலையா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒட்டுமொத்தமாக 6500 வின் பண்ணாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷாப்பிங் டாஸ்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவையும் இதில் அந்த சாங்கில் வந்துட்டு இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா
தர்ஷிகாவுக்கு போட்டாங்க பாருங்க, லவ் பேர்ட்ஸ். ஐயோ ஹாஸ், அந்த கடுமையை ஏன் ஹாஸ் பண்ணுறீங்க? எனக்கே அதை ஹாக்க வடையாக ஹேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் ஹாட்னு அதை வேற ஹேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே எஸ், இது வேற பாருங்கள், இதெல்லாம் பண்ணி தொலைகிறாங்க. தர்ஷிகாவுக்கு வரும்போது அந்த பாட்டை போடணும். அதை தாண்டி வந்துட்டு எனக்கு முத்து வந்துட்டு ஒரு இடத்துல அருணை சப்போர்ட் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. என்னென்னா, அருணுக்கு அந்த பாட்டை வந்துட்டு அவரால் ஆக்ட் பண்ணி காமிக்க முடியல, யாருமே அதை கண்டும் பிடிக்கல. பட் பரவாயில்ல அவருடைய ஆடல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன அந்த விஷயம்லாம் வந்துட்டு வாஸ் ரியலி குட். தட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். அதுக்கப்புறமா வந்துட்டு கிராசரி டாஸ்க் வருது. கிராசரி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா விஷாலன் தர்ஷிகா தான் வந்து கிராசரி ஷாப்பிங் பண்ணுறாங்க. எல்லார் முன்னிலையிலையும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரில. அங்கேயே முத்துக்குமரன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. 270 × 2க்கு 370 போட்டார். அது ஒரு கன்ஃபியூஷன், இன்ன வரைக்கும் கிராசரிஸ் வரல. அதில் வந்துட்டு அன்ஷிதா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணால் வந்துட்டு ஜாக்லின் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஜாக்லின், மற்றவங்க யாருக்கும் ஷாப்பிங்கே தெரியாதா? இதுதான் அன்ஷிதா ஏன் சொன்னாங்கன்னு தெரில. அதை தர்ஷிகாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஏன் அவங்க பண்ணாங்க எடுப்பாங்க, இல்லை அவங்களோட வேகம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அக்கார்டிங் டு தட் நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி போன இந்த சூழலில் ஷாப்பிங்கை ஓரளவுக்கு முடிச்சிருக்காங்க. இன்னும் கிராசரிஸ்லாம் வீட்டுக்கு வரல. வரும்போது இங்கே நடுவில் இன்றைக்கி சாட்சனா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பீயிங் அன் அசிஸ்டன்ட் கேப்டன், கிச்சன் டீமில் நீங்கள் சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுட்டும் நீங்கள் சாப்பிடும் போதே நீங்கள் எடுத்து வைங்க. நாங்கள்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் கிச்சன் டீம் சாப்பிட்ணுன்ற அந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரை வந்துட்டு பீயிங் அன் அசிஸ்டன்ட் கேப்டன் அவங்க வச்ச பாயிண்ட் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் படி வேறு என்னென்ன நடந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஹாஸ், நான் யோசிச்சேனே. ஆஹாஸ், அஞ்சலி எஸ் அருண் டிஸ்கஷனை நீங்கள் விட்டீங்களே. எஸ், ஆக்சுவலாக எண்டிங்கில் வந்துட்டு மஞ்சரி வெர்சஸ் அருண், மஞ்சரி சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானாலே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. பட் இதை பேசி தீர்த்துக்கணும்னு நினைக்கிற அந்த முனைப்பு ஐ ரியலி அப்ரிஷியேட் ஃப்ரம் மஞ்சரி. ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரின்னு தெரில, நானுமே சில இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எப்பயாவது வந்துட்டு சொல்லும் போது நீங்கள் சொன்ன விஷயங்களை ஒரு 2 டோன் கம்மியாக சொல்கிறீங்க, மற்றவங்க சொன்ன விஷயத்த ஒரு 2 டோன் ஏற்றி சொல்கிறதுனால அது நாங்கள் தான் பண்ண மாதிரி தப்பாயிடுதோ அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரும் இருக்குது. மற்றபடி உங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. அதை தாண்டி இந்த விஷயம்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் மோரோவர் நானுமே கொஞ்சம் தப்பு பண்ணுறதா, இதை பார்த்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம அட்ரஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. இட் வாஸ் ரியலி குட். சூப்பராக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணியும் சொன்னாங்க. அண்ட் அருண் ஆல்சோ இந்த மாதிரி நீங்கள் காமன் கம்போஸ்டாக பேசும்போது நானுமே வந்துட்டு அதை புரிஞ்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி பேசிட்டா, இந்த டோனில் பேசிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ ஓவரால் இவ்வளோ தாங்க. லைக் இதுதான், இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை வந்துட்டு பேசி தீர்த்துக்கிறது, விச் இஸ் குட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் டாஸ்க் ரிலேட்டடாகவும் தீபக்கும் ஜாக்லினோ இது ஓகேவா, இந்த அரிசி இவ்வளோ இருக்குது பரவாயில்லையா அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க. நிறைய தான், ஆட்டாவை நிறைய எடுத்துருக்குமா, இல்லை ரைஸ் நிறைய எடுத்துக்குமா, இல்லை பரவாயில்ல ஸ்டாக்கில் இருக்கட்டும் அப்படின்ட்டு. இதில் என்ன தான் ஸ்டாக் வச்சாலும் இந்த நைட்டில் இருக்கிற இந்த திருட்டுக்குங்களை விஜய் சேதுபதியே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்ல ஹாஸ். எஸ், அந்த ஒரு ஃபேக்டர் வேறு இருக்குது. என்னென்ன திருடி சாப்பிடுவாங்களோ தெரில. பட் இந்த வாரம் தயிரும் இல்லை. பட் மஞ்சரி அங்கே ஒரு பாயிண்ட் சூப்பராக சொல்லுவாங்க, 1 லிட்டர் பால் கொடுத்தீங்கன்னா தயிர் தோச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாத விஷயத்த இருக்கிறத வச்சு எப்படி க்ரியேட் பண்ணலான்ற அந்த முனைப்புலாம் லைக் ரியலி குட். ஸோ இவ்வளோதாங்க இன்னையோட எபிசோடு. ஒரு மாதிரி சட்டிலாக ஒரு நார்மலாக தான் இருந்துச்சு. ரியலி ஹாப்பி ஃபார் ஜெஃப்ரிஸ் கேப்டன்சி, ஹார்ட் லக் ஃபார் சாட்சனா. ஜெஃப்ரியோட கேப்டன்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஹாஸ், நானும் ஆலாம் இருக்கேன். எஸ், ஸோ மீண்டும் நம்ம நாளை சந்திக்கலாம் மக்களே, 58வது நாள் ரிவ்யூவோட. அன்டில் தென் திஸ் இஸ் செல்வா சைனிங் ஆஃப் ஃப்ரம் செல்வா இன்சைட்ஸ் அலாங் வித் மை படி. ஹாய் மக்களே, டாட்டா, ஹாய்.